வெல்கம் டு மை சேனல். இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களை தெரிந்து கொள்ள மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என் மாமனார் தினமும் சாப்பாடு செய்து எனக்கு ஊட்டி விடுவார். ஆனால் சாப்பிட்ட பின்பு நான் மயங்கி விடுவேன். மறுநாள் காலையில் நான் கண் திறந்து பார்த்தபோது என் துணிகளில் கரை படிந்திருக்கும். என் உடல் முழுவதும் வலிக்கும். ஒரு நாள் நான் மயக்கம் வந்தது போல நடித்தேன். என் மாமனார் நள்ளிரவில் என் படுக்கையில் வந்து என்னை தொட்டதும் என்னுடைய ஆடைகளை அவிழ்த்து, என் பெயர் ரம்யா, எனக்கு 23 வயதாகிறது. எனக்கு திருமணமாகி கிட்டத்தட்ட 5 வருடங்கள் ஆகிவிட்டன. என் கணவர் வீட்டில் நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தேன். என் புகுந்த வீடு ஒன்றும் பெரிய குடும்பம் இல்லை. என் கணவரும் என் மாமனாரும் மட்டுமே. என் மாமியார் என் திருமணத்திற்கு 6 மாதங்களுக்கு முன்பே இறந்துவிட்டார். என் கணவர் தன் பெற்றோருக்கு ஒரே மகன் என்பதால் என் மாமியாரின் மரணத்திற்கு பிறகு வீடு மிகவும் வெறச்சோடி போனது. ஏனெனில் என் கணவரும் மாமனாரும் வேலைக்கு சென்ற பிறகு வீடு காலியாகவே இருக்கும். அவர்கள் வேலை முடிந்து வீட்டுக்கு திரும்பும் போது வீட்டில் தனிமை அவர்களை வாட்டி வதைத்தது. இதனால்தான் என் மாமனார் தன் மகன் சுனிலுக்கு திருமணம் செய்து வைக்க முடிவு செய்தார். ஒரு நாள் என் தந்தையின் நண்பர் எனக்காக ஒரு வரன் பற்றி தெரிவித்தார். மாப்பிள்ளையை பற்றி என் தந்தைக்கு மிகவும் மகிழ்ச்சி ஏற்பட்டது. விரைவில் வீட்டில் பேசி இந்த உறவை முன்னெடுத்து செல்வதாக என் தந்தை தன் நண்பரிடம் கூறிவிட்டார். அடுத்த நாள் மதியம் நாங்கள் அனைவரும் சாப்பிட்டுக் கொண்டிருந்த போது என் தந்தை இந்த உறவை பற்றி என் தாயிடம் கூறிவிட்டு என்னை பார்த்து புன்னகைத்தார். என் தாய் தந்தையர் இந்த உறவில் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தனர். பெரிய குடும்பமாக இல்லாவிட்டால் அதிக சிக்கல்கள் இருக்காது. நான் பல பிரச்சனைகளிலிருந்து தப்பித்து விடுவேன் என்று நினைத்து அவர்களும் சந்தோஷப்பட்டனர். என் தந்தை என் திருமணத்தை நிச்சயித்தார். ஒரு வாரத்திலேயே சுனிலுடன் என் திருமணம் மிகவும் எளிமையாக நடந்தது. ஏனெனில் திருமணத்தை நிச்சயிக்கும் போதே என் மாமனார் தன் தந்தையிடம் தாங்களுக்கு எந்தவிதமான சீதனமும் தேவையில்லை என்றும், ஆடம்பரமான செலவுகளை செய்வதில் தனக்கு விருப்பமில்லை என்றும், திருமணத்தை எளிமையாக நடந்தால் போதும் என்றும் கூறிவிட்டார். இது உண்மைதான். அவர்கள் இருவரும் மிகவும் நல்லவர்கள். எல்லாவற்றிலையும் சிறந்த விஷயம் என்னவென்றால் என் மாமனார் சமைப்பதை மிகவும் விரும்பினார். கணவரும் மாமனாரும் வேலைக்கு சென்ற பிறகு நான் வீட்டில் எப்போதும் தனிமையில்தான் இருப்பேன். அதனால் என் தனிமையை போக்க நான் பலவிதமான உணவுகளை சமைப்பேன். புத்தகங்கள் படிப்பேன். வீட்டை அலங்கரிப்பதில் நேரத்தை செலவிடுவேன். இதனால் என் கணவரும் மாமனாரும் மிகவும் மகிழ்வார்கள். விடுமுறை நாட்களில் என் மாமனார் சமைப்பார். சில சமயம் என் சமையலறையில் எனக்கு உதவியும் செய்வார். நீ ஒரு வாரம் முழுக்க சமைக்கிறாய். இன்று சமையலில் உனக்கு விடுமுறை என்று சொல்வார். அவர் என் மீது இவ்வளவு அக்கறை காட்டுவதே எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை அளித்தது. இதை கேட்டாலோ பார்த்தாலோ என் அதிர்ஷ்டத்தை பார்த்து யாருக்கும் பொறாமை வரும். நானும் என்னை அதிருஷ்டசாலி என்றுதான் நினைத்தேன். ஆனால் என் மாமனார் எதற்காக இதையெல்லாம் செய்கிறார் என்று அப்போது எனக்கு தெரியவில்லை. இப்படியே கொஞ்ச காலம் கழிந்தது. என் கணவர் ஒரு புதிய வியாபாரத்தை தொடங்கினார். இதனால் அவர் வேறு நகரத்திற்கு செல்ல வேண்டியிருந்தது. என் மாமனார் மிகவும் நல்லவர் என்பதால் எனக்கு எந்த சிரமமும் தெரியவில்லை. நான் மகிழ்ச்சியுடன் என் கணவரை செல்ல அனுமதித்தேன். இது இப்படியே தொடர்ந்தது. சில மாதங்களுக்கு பிறகு என் மாமனாரும் ஓய்வு பெற்றார். இப்போது அவர் வாழ்நாள் முழுவதும் வீட்டிலேயே இருப்பார் என்று தெரிகிறது. பெரும்பாலும் அவரே சமைப்பார். ஆனால் ஒருமுறை என் கணவர் வேறு நகரத்திற்கு சென்றிருந்த போது எனக்கும் வீட்டில் வேலை செய்ய எதுவும் இல்லை. நானே சமைப்பதாக என் மாமனாரிடம் சொன்னேன். ஆனால் என் மாமனார் நான் தான் சமைப்பேன் என்று கூறி மறுத்துவிட்டார். அவர் இவ்வளவு பாசமாக சொன்னதால் நானும் எதுவும் பேசாமல் அமைதியாகிவிட்டேன். மாமனார் தான் எப்போதும் சமைப்பார். நான் சாப்பிட்டுவிட்டு படுத்தேன். ஆச்சரியப்படும் விதமாக படுத்த உடனேயே எனக்கு தூக்கம் வந்துவிட்டது. நான் இதை பெரிதாக யோசிக்கவில்லை. ஆனால் காலையில நான் எழுந்தபோது என் உடைகளில் அழுக்கு ஒட்டப்பட்டிருந்தது. இதை பற்றி நான் யாரிடமும் எதுவும் பேசவில்லை. அப்படி ஒரு எண்ணமும் எனக்கு வரவில்லை. ஆனால் இது ஏன் நடக்கிறது என்று கவலைப்பட ஆரம்பித்தேன். நான் சமைக்கும்போது நிம்மதியாக சாப்பிட்டு எனக்கு இவ்வளவு சீக்கிரம் தூக்கம் வந்ததில்லை. படுத்த சிறிது நேரத்திற்கு பின்னர் தான் எனக்கு தூக்கம் வரும். ஆனால் இப்போது உடனே வந்து விடுகிறது. ஆனால் எனக்கு திடீரென்று தூக்கம் வந்த அந்த 2 நாட்களில் என் மாமனார் தான் சமைத்திருந்தார். பிரச்சனை என்னவென்றால் இதை பற்றி நான் யாரிடமும் பேச முடியவில்லை. என் கணவரிடம் சொன்னால் எந்த மகனும் தன் தந்தையைப் பற்றி தவறாக கேட்க மாட்டான். வீட்டில் வேறு யாரும் இல்லாததால் அவர் என்னையே குறை சொல்வார். என் தாய் தந்தரையும் கவலைப்பட வைக்க நான் விரும்பவில்லை. நான் கவலைப்படத் தொடங்கி மாமனாரிடமிருந்து விலக முயற்சி செய்தேன். அவர் நாள் முழுவதும் வீட்டிலே இருந்ததால் என் கணவரும் இல்லாததால் நான் அவருடன் பேச வேண்டியிருந்தது. அவர் எல்லா நேரமும் என்னை சுற்றி இருக்க விரும்பினார். முதலில் அது எனக்கு வித்தியாசமாக தெரியவில்லை. ஆனால் இப்போது எல்லாம் எனக்கு வித்தியாசமாகவே தெரிந்தது. அதனால் நான் அவர் முன் செல்லாமல் இருக்க அடிக்கடி முயன்று செய்தேன். ஆனால் கடைக்கு செல்லும்போது திரும்ப வீட்டிற்கு தான் வரவேண்டியிருந்தது. ஒரே வீட்டில் இருப்பதால் அவரிடமிருந்து விலகி இருப்பது சாத்தியமில்லை. பிறகு ஒரு நாள் எல்லையும் மீறிவிட்டது. என் மாமனார் என் கணவரை கட்டாயப்படுத்தி வேலை தேடிவிட்டு வா என்று வேறு நகரத்திற்கு அனுப்பி வைத்தார்.
என் கணவர் அங்கே அங்கே போனதும் வேலை இல்லை, போய் வீண்தான் என்று கூறியும், என் மாமனார் உனக்கு என்ன தெரியும், வேலை எப்படி தேடுவது என்று 4 முறை வேலை தேடி அலுவலகங்களுக்கு சென்று வந்தால்தான் வேலை கிடைக்கும் என்று கோபமாக பேசினார். வேறு வழியில்லாமல் என் கணவர் வேறு நகரத்திற்கு சென்றார். என் கணவர் சென்றதும் என் மாமனாரின் முகத்தில் அவர் விரும்பியது நிறைவேறியது. நான் என் மாமனாரிடம் நான் என் தாய் வீட்டிற்கு செல்ல விரும்புகிறேன் என்றேன். ஆனால் என் மாமனார், என் மகன் இப்போது இங்கு இல்லை. நீயும் போய்விட்டால் நான் தனியாக வீட்டில் என்ன செய்வேன்? அவன் திரும்பி வரும் வரை இங்கேயே இரு. பிறகு போகலாம் என்று சொல்லி மறுத்துவிட்டார். வேறு வழியில்லாமல் நானும் மாட்டிக்கொண்டேன். நான் அவரை எதிர்த்து பேசவும் முடியவில்லை. ஆனால் என் மனதில் ஏற்பட்ட சந்தேகம் எப்படி போகும்? அன்று மீண்டும் என் மாமனார்தான் சமைத்தார். எனக்கு பசி இல்லை என்று சொன்னேன். ஆனால் அவர் வற்புறுத்தி எனக்கு சிறிதளவு உணவை பரிமாறிவிட்டார். சாப்பிட்ட உடனேயே எனக்கு தூக்கம் வந்தது. படுத்த உடனேயே உறங்கிவிட்டேன். காலையில் பார்த்தால் என் படுக்கையிலும் உடையிலேயும் அழுக்கு ஒட்டி இருந்தது. எனக்கு கோபம் வந்தது. நான் என் கணவரிடம் இதை தெரிவித்தே ஆக வேண்டும் என்று முடிவு செய்தேன். அதனால் என் துணிகளை கலற்றி கழிவலரே தொங்கவிட்டேன். என் கணவரிடம் ஆதாரமாக காட்ட வேண்டும் என்று நினைத்தேன். என் கணவர் திரும்பி வந்ததும் நான் உண்மையை சொல்ல சரியான நேரத்தை தேடினேன். ஆனால் என் மாமனார் எல்லா நேரமும் எங்களுடனேயே இருந்ததால் எனக்கு சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. இரவு என் கணவர் அறைக்கு வந்தபோது நான் மெதுவாக பேசி சொல்ல முயன்றேன். ஆனால் அவர் என்னை திட்டி, நீ தவறாக நினைக்காதே, அவர் உன்னை தன் மகள் போல பாசமாக பார்த்துக் கொள்கிறார். நீ அவர் மீது சந்தேகம் கொள்கிறாயா என்று கூறினார். நான் அவரை நம்ப வைக்க முயன்றேன். ஆனால் அவர் என் பேச்சை கேட்கவில்லை. கடைசியில் நான் அந்த துணிகளை கொண்டு வந்து அவரிடம் காட்டி, இதுதான் என் பேச்சுக்கு ஆதாரம் என்றேன். ஆனால் அவர் தன் தந்தைக்கு எதிராக எதையும் கேட்க விரும்பவில்லை. அதனால் அவர் என் பேச்சில் எதையும் நம்ப மறுத்தார். நான் அவரை நம்ப வைக்க மிகவும் முயன்று பார்த்தேன். ஆனால் அவர், நீ என் தந்தையின் மீது குற்றம் சுமத்தி உன் சொந்த குற்றங்களை மறைக்க முயல்வதாக எனக்கு தோன்றுகிறது. என் தந்தை இரவில் சீக்கிரமே தூங்கிவிடுவார். அவர் இல்லாத வீட்டில் என்ன நடக்கிறது, என்ன என்ன இல்லை என்று அவருக்கு தெரியாதா? நீ யாரையாவது வீட்டிற்கு அழைத்திருக்கலாம் என்று கூறினார். என் கணவனிடமிருந்து இப்படிப்பட்ட வார்த்தைகளை கேட்டதும் எனக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருந்தது. எனக்கு என்ன நடக்கிறது என்றே நான் குழம்பி போனேன். நாங்கள் இருவரும் மிகவும் சண்டை போட்டோம். அதன் பிறகு நான் என் தாய் வீட்டிற்கு சென்று விட்டேன். 1 மாதம் கடந்தது. அவர் என்னை திரும்பி கூட பார்க்கவில்லை. இப்போது வீட்டில் உள்ளவர்கள் எல்லாம் முன்பு, இத்தனை நாள் நீ இங்கு தங்கியதில்லையே, கோபப்பட்டு வந்தாயா என்று என்னிடம் என்னுடைய பெற்றோர்கள், அக்கம் பக்கத்தினர் கேள்வி கேட்க ஆரம்பித்தனர். எனக்கு என்ன நடந்தது என்று நான் அவர்களிடம் என்ன சொல்ல முடியும்? தவறு எனக்கு நடந்தும் என் கணவர் என் பேச்சை நம்பவில்லை. நான் அவர்களை தொந்தரவு செய்ய விரும்பாததால் மௌனமாக இருந்தேன். என் வாழ்க்கையில் அடுத்து என்ன நடக்கப் போகிறது அப்படி என்று நான் பார்க்க விரும்பினேன். சில நாட்களுக்கு பிறகு என் மாமனார் என்னை கூட்டி செல்ல வந்தார். மகளே, இத்தனை நாட்கள் ஆகிவிட்டது. நீ இன்னும் வீட்டிற்கு வரவில்லை. அதனால்தான் நான் உன்னை கூட்டிச் செல்ல வந்தேன் என்று கூறினார். அவருடைய இந்த அன்பான பேச்சால் என் வீட்டில் உள்ளவர்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தனர். ஆனால் நான் அவருடன் செல்ல விரும்பவில்லை. ஏனென்றால் நான் அவர் மகனுடன் சண்டை போட்டு வந்திருக்கின்றேன். எங்கள் சண்டை பற்றி என் மாமனாரும் அறிந்திருக்கலாம். அதனால் அவர் என்னிடம், மகளே, என்ன பிரச்சனை என்றாலும் இருவரும் உட்கார்ந்திருந்து பேசி தீர்த்துக் கொள்ளுங்கள். கோபப்பட்டு பிரிந்து இருப்பது பிரச்சனைக்கு தீர்வல்ல என்று சமாதானப்படுத்தி என்னை தன்னுடன் அழைத்து போந்தார். என் குடும்பத்தாருக்கு எதையும் சொல்லக்கூட முடியாத ஒரு கட்டாயத்தில் நானும் இருந்தேன். ஆனால் என் கணவரின் முகம் சரியாக இல்லை. அவர் நான் சந்தேகித்த அதே நபர்தான் என்னை திரும்ப அழைத்து வந்திருக்கிறார் என்று என்னிடமே சுட்டிக்காட்டினார். இல்லை என்றால் நான் உன்னை ஒருபோதும் அழைத்து வந்திருக்க மாட்டேன் என்றும் கூறினார். என் தவறு இல்லாத போதிலும் நான் அவர் முன் வெட்கப்பட வேண்டியிருந்தது. நான் மன்னிப்பு கேட்க வேண்டியிருந்தது. மிகவும் கஷ்டப்பட்டு எல்லாம் சரியானது. இப்போது நான் அமைதியாக இருந்தேன். என் கணவருடன் பேசவில்லை. ஆனால் என் மாமனாரின் வழக்கம் அப்படியே இருந்தது. அவர் சமைப்பார். பெரும்பாலும் அவர் சமைத்த உணவை சாப்பிட்ட பிறகு எனக்கு தூக்கம் வந்துவிடும். இது என்னவென்று எனக்கு புரியவில்லை. நான் எவ்வளவு முயற்சி செய்தாலும் எனக்கு தூக்கம் வந்துவிடும். யாரிடமும் என்னால் பேச முடியவில்லை. எனக்கு என்ன செய்வது என்றே தெரியவில்லை. வாழ்க்கை விசித்திரமாக போய்க் கொண்டிருந்தது. நான் ஒருபோதும் நினைக்காத விதத்தில் ஆகிவிட்டேன். இப்போது என் மீதே எனக்கு அருவருப்பு ஏற்பட்டது. நான் என்னவாக இருந்தேன், என்னவாகிவிட்டேன்? வாழ்க்கை இப்படி போய்க் கொண்டிருந்தது. என் மாமனார் என் பழக்கத்தை கண்டுபிடித்து விட்டார் போல. அதனால் அவர் என்னிடம் அதிகமாக பேசவில்லை. ஆனால் சமைக்கும் பழக்கம் அப்படியே தொடர்ந்தது. உண்மை என்னவென்றால், என் மாமனார் சமையலில் மிகவும் ருசியாக சமைப்பார். அவர் சமைத்த உணவை ஒருமுறை சாப்பிட்டவர் அவருடைய சமையலுக்கு அடிமையாகி விடுவார். ஆனால் இப்போது எனக்கு அவர் சமையலை பார்த்தாலே அருவருப்பாக இருந்தது. ஆனால் உயிர் வாழ சாப்பிட வேண்டியிருந்தது. 3 பேர் உள்ள வீட்டில் எனக்காக தனியாக சமைக்கவும் முடியவில்லை. ஆனால் மனிதன் மிகவும் துயரப்படும்போது அவன் நினைத்து பார்க்காத வழியில்
இறைவன் ஒரு வழியை காட்டுவார் என்று சொல்வார்கள். எனக்கும் அப்படித்தான் நடந்தது. ஒரு நாள் நான் கடைக்கு சென்றிருந்தபோது, என் கல்லூரியில் என்னுடன் படித்த ஒரு பழைய தோழியை சந்தித்தேன். அவளுடைய கணவரின் இடமாற்றம் காரணமாக அவள் வேறு நகரத்திற்கு சென்று விட்டாள். இப்போது அவள் மீண்டும் இந்த நகரத்திற்கு வந்திருக்கிறாள். ஒரு நாள் கடைக்கு சென்றபோது எதிர்பாராத விதமாக அவளை சந்தித்தேன். இவ்வளவு நாட்களுக்குப் பிறகு என் தோழியை சந்தித்தது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை அளித்தது. நாங்கள் இருவரும் சந்திப்பதற்கான திட்டங்களை வகுத்தோம். எங்கள் இருவர் வீட்டிற்கும் சென்று வருவது ஆரம்பித்தது. அவள் 2 முறை எங்கள் வீட்டிற்கு வந்தாள். அப்போது அவள் எனக்கும் என் மாமனாரும் இடையே இருந்த நடத்தைகளை கவனித்தாள். அதனால் என்னிடம் ஏன் இப்படி என்று கேட்டாள். எனக்கு நடக்கும் எல்லாவற்றையும் நான் அவளிடம் சொன்னேன். முதலில் அவள் மிகவும் ஆச்சரியப்பட்டாள். இந்த விஷயத்தில் எனக்கு உதவுவதாக வாக்குறுதி அளித்தாள். ஒரு நாள் என் கணவர் எப்போதும் போல வேறு நகரத்திற்கு சென்றபோது என் மாமனார் சமைத்தார். நான் சாப்பிடும்போது என் தட்டிலிருந்து சிறியத உணவை எடுத்து மறைத்து வைத்தேன். அடுத்த நாளும் எப்போதும் போல எனக்கும் நடந்தது. ஆனால் நான் அந்த உணவை என் தோழியிடம் கொடுத்தேன். அவளுடைய கணவர் ஒரு ஆய்வக தொழில்நுட்பவியாளர். அந்த உணவு ஆய்வகத்தில் சோதனை செய்யப்பட்டது. நான் சந்தேகித்தது உண்மையானது. அந்த உணவில் தூக்க மாத்திரை கலந்திருந்தது. இதனால்தான் எனக்கு சீக்கிரம் தூக்கமும் வந்தது. ஒரு முறை என் கணவரிடம் இந்த அறிக்கையை காட்டலாம் என்று நினைத்தேன். "ஹாலி, நீ என் தந்தையின் மீது பழி போடுகிறாய்" என்று அவர் மீண்டும் சொல்வாரோ, இந்த முறை அவர் என்னை என் வாழ்க்கையிலிருந்து நிரந்தரமாக விலக்கி விடுவாரோ என்ற அச்சம் எனக்கு ஏற்பட்டது. இந்த அச்சம் என் வாயை அடைத்துவிட்டது. பிறகு ஒரு நாள் என் கணவர் வீட்டில் இல்லாதபோது என் மாமனார் சமைத்தார். நான் என் தோழியின் ஆலோசனைப்படி அந்த உணவை சாப்பிடவில்லை. சாப்பிட்டது போல நடித்துவிட்டு என் அறைக்கு சென்று படுத்துக்கொண்டேன். என் தூக்கத்திற்குப் பிறகு எனக்கு என்ன நடக்கிறது என்று நான் பார்க்க விரும்பினேன். படுத்த சிறிது நேரத்திலேயே என் அறையின் கதவு திறக்கப்பட்டது. என்னுடைய உடல் நடுங்கியது. ஆனால் நான் அமைதியாக படுத்துக்கொண்டேன். ஏனென்றால் இன்றிரவு இந்த மர்மத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். என் மாமனார் என் அறைக்கு வந்து என்ன செய்கிறார் என்று நான் பார்க்க வேண்டும். அவர் என்னிடம் ஏதாவது தவறாக நடந்து கொண்டால் நான் சத்தம் போட்டு விடுவேன் என்று முடிவு செய்துவிட்டேன். ஆனால் என் மனதில் ஒன்று தோன்றியது. நான் சத்தம் போட்டால் யாரும் என் பேச்சை நம்ப மாட்டார்கள். இப்போது என் மீது எனக்கு கோபமே வந்தது. இந்த ரகசியத்தை தெரிந்து கொள்ள நான் என் தொலைபேசியில் பதிவு செய்யவில்லை. எல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்குமே. ஆனால் நடக்க வேண்டியது நடந்துவிட்டது. இப்போது என் மாமனாரின் அடுத்த நடவடிக்கை என்னவாக இருக்கும் என்று நான் பார்க்க வேண்டியிருந்தது. அதனால் நான் அமைதியாக படுத்துக்கொண்டேன். நான் தூங்கிவிட்டேன் என்று அவருக்கு உறுதியானதும் அவர் என் அருகில் வந்து அமர்ந்தார். ஆனால் நான் விழித்திருக்கிறேனா என்று அவருக்கு சந்தேகம் ஏற்பட்டிருக்கலாம். அவர் என் அருகில் அமர்ந்துவிட்டு அங்கிருந்து எழும்பி சென்று விட்டார். என் பக்க உண்மையை நிரூபிக்க என்னிடம் எதுவுமே இல்லை. அதனால் என் கணவரிடம் நான் எதையும் சொல்ல முடியவில்லை. அடுத்த நாள் நான் என் தோழியை அழைத்து அவளிடம் எல்லாவற்றையும் சொன்னேன். இதைக் கேட்ட அவளும் மிகவும் கவலைப்பட்டாள். அவள் என்னிடம், "நீ இதை உன் கணவரிடம் சொல்லித்தான் ஆக வேண்டும்" என்று கூறினாள். ஆனால் என் பயம் என் மீது ஆதிக்கம் செலுத்தியது. நான் என் கணவரிடம் எதையும் சொல்ல முடியவில்லை. என் மனம் வேலை செய்வதை நிறுத்திவிட்டது. இப்போது நான் என்ன செய்வது என்றே எனக்கு புரியவில்லை. என் தோழி எனக்கு உதவினாள். இதைப் பற்றி அவளே என் கணவரிடம் பேசுவதாக கூறினாள். ஒரு நாள் சந்தர்ப்பம் பார்த்து அவள் எங்கள் இருவரையும் உணவுக்காக அழைத்தாள். என் தோழி பேச ஆரம்பித்ததும் என் கணவர் கோபமாக எழுந்து நின்றார். என் கணவர் அவள் மீது கோபம் கொண்டார். ஆனால் அவள் நிதானமாக பாருங்கள். நீங்கள் இந்த விஷயத்தை அறிந்து கொள்ளுங்கள். என் பேச்சு தவறு என்றால் நீங்கள் அதை கைவிட்டு விடலாம். ஆனால் அது உண்மையாக நிரூபிக்கப்பட்டால் நீங்கள் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்யுங்கள் என்று கூறினாள். என் உண்மையை நிரூபிக்க என் வாழ்க்கையை பணயம் வைக்க தயாரானேன். இப்போது என் மாமனார் அறியாத வகையில் அவருடைய ரகசியத்தை வெளிப்படுத்த நாங்கள் ஒரு ஏற்பாடு செய்ய வேண்டியிருந்தது. என் தோழி என் கணவரிடம் உணவில் ஆய்வறிக்கையையும் காட்டியிருந்தாள். ஒருவேளை இதனால்தான் என் கணவர் இதை செய்ய தயாராக இருந்திருக்கலாம். சுமார் ஒரு வாரத்திற்குப் பிறகு என் கணவர் தன் தந்தையிடம் ஒரு முக்கியமான வேலைக்காக வேறு நகரத்திற்கு செல்ல வேண்டும் என்று கூறினார். இதைக் கேட்ட என் மாமனார் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். "நீ அவசியம் போ" என்று கூறினார். என் கணவர் தயாராகி வீட்டை விட்டு சென்றார். ஆனால் அவர் தன் நண்பரின் வீட்டிற்கு சென்றார். வேறு நகரத்திற்கு செல்லவில்லை. பின்பு எப்போதும் போல என் மாமனார் சமைத்தார். அவர் சமையலில் பிஸியாக இருந்தபோது என் கணவர் சத்தமில்லாமல் வீட்டிற்குள் வந்தார். அறைக்குள் சென்று மறைந்து கொண்டார். இவையெல்லாம் நடக்கக்கூடும் என்று என் மாமனார் அறியவில்லை. நான் சத்தமில்லாமல் சாப்பிட்டேன். ஏனென்றால் சாப்பிட்ட பிறகு எனக்கு தூக்கம் வரும் என்று எனக்கு தெரியும். ஆனால் என் கணவர் என் அறையில் ஏற்கனவே இருக்கிறார் என்பதால் எனக்கு பயமில்லை. நான் வயிறு நிறைய சாப்பிட்டேன். எப்போதும் போல எனக்கு தூக்கம் வந்தது. நான் அறைக்கு சென்று எனக்கு தூக்கம் வருகிறது. நான் சாப்பிட்டு விட்டேன். இப்போது நீங்கள் செய்ய வேண்டியதை செய்யுங்கள். நான் படுத்த ஒருவன் தூங்கிவிடுவேன் என்று என் கணவரிடம் கூறினேன். இரவு என்ன நடந்தது என்று எனக்கு தெரியாது. ஆனால் நான் காலையில் எழுந்தபோது என் மாமனாரும் கணவரும் வீட்டில் இல்லை.
அவர்கள் எங்கே சென்றார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. அதனால் நீண்ட நேரத்திற்கு பிறகும் அவர்கள் வீட்டிற்கு வரவில்லை. அதனால் நான் மிகவும் கவலைப்பட்டேன். நான் இருவரின் எண்ணத்திற்கும் என் மொபைல் நம்பருக்கும் அழைத்தேன். 2 எண்களும் அணைக்கப்பட்டிருந்தன. இது எனக்கு மிகவும் ஆபத்தாக இருக்கலாம். ஆனால் அவர்கள் இருவரும் எங்கே இருக்கிறார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. அதனால் என் தோழியை அழைத்து அவளிடம் எல்லாவற்றையும் சொன்னேன். என் தோழி என்னை சமாதானப்படுத்தினாள். ஆனால் மாலை வரை அவர்கள் இருவரையும் பற்றி எந்த தகவலும் கிடைக்கவில்லை. இதனால் என் நிலைமை மிகவும் மோசமானது. என் மீதே எனக்கு கோபம் வந்தது. நான் ஏன் இன்று சாப்பிட்டேன்? நான் சாப்பிடாமல் இருந்திருந்தால் என்ன நடந்தது என்று எனக்கு தெரிந்திருக்கும். ஏனென்றால் இன்றைக்கு எப்பொழுதும் போல என் உடைகளில் அழுக்கு எதுவும் ஒட்டியிருக்கவில்லை. நான் மிகவும் கவலைப்பட ஆரம்பித்தேன். மாலை போய் இரவு வந்தது. ஆனால் என் கணவரையும் மாமனாரையும் பற்றி எந்த தகவலும் இல்லை. என் தோழி என்னிடம் நீ காவல்துறையில் புகார் கொடுக்க வேண்டும் என்று திரும்பவும் திரும்ப கூறினாள். ஆனால் அவர்கள் இருவரும் ஏன் எப்படி வீட்டிலிருந்து காணாமல் போனார்கள் என்று போலீசிடம் நான் என்ன சொல்வேன் என்று கவலைப்பட்டேன். அதனால் நான் காத்திருக்க வேண்டியிருந்தது. 2 நாட்கள் முழுமையாக கலந்துவிட்டன. என் கணவரையும் மாமனாரையும் பற்றி எந்த தகவலும் இல்லை. வேறு வழியில்லாமல் நான் என் சகோதரனுக்கு தொலைபேசியில் அழைத்து எல்லாவற்றையும் சொன்னேன். என் சகோதரனும் என் தந்தையும் என் வீட்டிற்கு வந்தனர். அவர்களுக்கு எல்லாவற்றையும் பற்றி தெரிந்தபோது ஏன் இதை பற்றி எங்களிடம் முன்னரே சொல்லவில்லை என்று அவர்கள் என்னை கடிந்து கொண்டார்கள். அவர்களுக்கு ஒரு நண்பர் காவல்துறையில் இருந்தார். அவர்கள் அவரை நம்ப வைத்து எல்லாவற்றையும் அவரிடம் சொன்னார்கள். காவல்துறை தன்னுடைய வேலை செய்தது. எப்படியென்று தெரியவில்லை. ஆனால் அவர்கள் தொலைபேசியை கண்காணித்து துப்பு கண்டுபிடித்து விட்டனர். இரவு என் கணவரும் மாமனாரும் இருவரும் வீட்டிற்கு வந்துவிட்டனர். என் கணவர் மயக்கமடைந்திருந்தார். என் மாமனார் தன் கட்டுப்பாட்டில் இல்லாதது போல விசித்திரமாக பேசிக் கொண்டிருந்தார். இதையெல்லாம் பார்த்த எனக்கு மிகவும் கவலையாக இருந்தது. என் சகோதரன் என்னை தேற்றினான். இவர்களை இப்போதே மருத்துவரிடம் அழைத்துச் செல்வோம். அப்போதுதான் எல்லாமே தெரியும் என்றான். அவர்கள் மருத்துவரிடம் அழைத்துச் சென்றபோது என் கணவருக்கு மயக்க மருந்து கொடுக்கப்பட்டிருப்பது தெரிய வந்தது. காவல்துறை தாங்கள் வேலையை முடித்து திரும்பச் சென்றது. ஆனால் இது எல்லாம் எப்படி நடந்தது? ஏன் நடந்தது என்று நான் தெரிந்து கொள்ள வேண்டியிருந்தது. நான் அவர்களிடம் நேரடியான கேள்விகளை கேட்டேன். இது எல்லாம் எப்படி நடந்தது என்று கேட்டேன். என் கணவர் நீ எனக்கு சொன்னது போலவே நீ தூங்கிய பிறகு சிறிது நேரம் கழித்து அப்பா உன் அறைக்கு வந்தார். அவருடைய விசித்திரமான நிலைமையை பார்த்து எனக்கு பயம் ஏற்பட்டது. அவர் உன் படுக்கைக்கு அருகில் வந்தவுடன் என்னால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. நான் சத்தமாக கூப்பிட்டேன். அவர் என் குரலை கேட்டதும் அவர் பதற்றமடைந்தார். நான் அவரிடம் ஏதாவது பேசுவதற்குள் அறையில் வேறு யாரோ இருப்பது போல எனக்கு உணர்வு ஏற்பட்டது. திரும்பி பார்ப்பதற்குள் என் கழுத்தில் ஊசி குத்தியது போல உணர்ந்தேன். அதன் பிறகு எனக்கு நினைவு இல்லை. பிறகு நான் என் மாமனாரிடம் நீங்கள் சொல்லுங்கள், இது எல்லாம் என்ன என்று கேட்டேன். ஏனெனில் இப்போது எல்லாவற்றையும் நீங்கள்தான் சொல்ல முடியும். அவர் என்னிடம் மகளே, எனக்கு என்ன நடக்கிறது என்று எனக்கே தெரியவில்லை. உனக்கும் என் மகனுக்கும் குழந்தை இல்லை. திருமணமாகி 4 வருடங்களுக்கு மேல் ஆகிவிட்டது. இன்னும் குழந்தை இல்லை. நான் ஒரு பெண் இல்லை. அதனால் இதை பற்றி உன்னுடன் வெளிப்படையாக பேசவில்லை. ஒரு முறை நான் நண்பர்களுடன் அமர்ந்திருந்தபோது இதை பற்றி சொன்னேன். அப்போது என் நண்பர் ஒரு மருத்துவராக இருக்கும் பண்டிதர் இருக்கிறார் என்றும் அவரிடம் மருந்து வாங்கி உன் மருமகளுக்கு கொடுத்தால் அவளுக்கு குழந்தை பிறக்கும் என்று கூறினார். நான் குழந்தைக்காகத்தான் அந்த ஆளிடம் சென்றேன். அவன் சொன்னபடியே நான் செய்து வந்தேன். உணவில் தூக்க மாத்திரையை கலப்பது, அதன் பிறகு அவன் எனக்கு பலவிதமான வேலைகளை செய்யச் சொன்னான். நான் அந்த வேலைகளை செய்தேன். சில சமயம் உன் மீது ஏதோ ஒரு பொருளை சுற்றுவேன். நீ மயக்கமடைந்து இருந்ததால் உன் கைகளை பிடித்துக்கொண்டு கோழிக்கு பலி கொடுப்பேன். அவர் எனக்கு சொன்ன விசித்திரமான விஷயங்களையெல்லாம் என் பிள்ளையின் மகிழ்ச்சிக்காக செய்து வந்தேன். ஆனால் சில சமயம் என் மனம் வேறு யார் கட்டுப்பாட்டில் இருப்பது போல் எனக்கு தோன்றும். நான் இதையெல்லாம் செய்ய விரும்பவில்லை. ஆனால் நான் கட்டுப்பாட்டை இழந்து கொண்டிருந்தேன். அந்த இரவு என் மகன் என்னை அழைத்தபோது அதுவே கடைசி வேளை. ஆனால் மகன் கூப்பிட்டதும் நான் திகைத்து போனேன். அதன் பிறகு என் மனம் யாருடைய கட்டுப்பாட்டிற்கோ சென்றுவிட்டது போல எனக்கு தோன்றியது. அதன் பிறகு எனக்கு நினைவு இல்லை என்று கூறினார். ஆனால் இப்போது எங்கள் எல்லா கேள்விகளுக்கும் பதில் அந்த மருத்துவரிடம்தான் இருந்தது. அதனால் நானும் என் மாமனாரையும் கணவரையும் அழைத்துக்கொண்டு அந்த மருத்துவரிடம் சென்றோம். என் சகோதரன் தன் காவல்துறை நண்பரிடம் எல்லாவற்றையும் பற்றி சொல்லியிருந்தான். காவல்துறையும் அங்கே வந்திருந்தது. காவல்துறை அவரை கைது செய்தபோது அவர்தான் ஒரு மருத்துவர் இல்லையென்றும் தான் ஒரு மாந்திரீகன் என்றும் கருப்பு மாந்திரிகத்தால் நிபுணர் என்றும் கூறினார். படித்தவர்கள் மாந்திரிகத்திடம் வருவதில்லை. அதனால்தான் அவர் மருத்துவர் வேடத்தில் இருக்கிறார். என் கணவர் அறையில் இருந்த அந்த இரவில் அதுவே கடைசி வேளை. அவர் அறையில் அவரே இருந்திருக்கிறார். கடைசி மாந்திரிகத்தின் மூலம் என் ஆத்மா அவருடைய கட்டுப்பாட்டிற்கு சென்றுவிடும். ஆனால் ஒருவேளை எனக்கும் என் கணவருக்கும் ஒரு நல்ல அதிர்ஷ்டம் இருந்திருக்கலாம். அதனால்தான் கடைசி நேரத்தில் இறைவன் எங்களுக்கு உதவினார். இவ்வளவு பெரிய சாபத்திலிருந்து நாங்கள் தப்பித்தோம். அவர் என் மாமனாரையும் கணவரையும் தன்னுடன் அழைத்து சென்றிருந்தார்.
மிச்சமிருந்த வேலையை முடிக்க அவர் அவர்களை பலி கொடுக்க விரும்பியிருந்தார். கண்ணால் பார்ப்பது எப்போதுமே உண்மையில்லை என்றும், நல்ல எண்ணத்துடன் தவறான காரியங்கள் செய்தாலும் அது தீமையை ஏற்படுத்தும் என்றும் சொல்வார்கள். மகிழ்ச்சியை எப்போதும் இறைவனிடமே கேட்க வேண்டும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இத பத்தி உங்களுடைய கருத்துக்களை கீழ இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். விதத்தில் ஆகிவிட்டேன். இப்போது என் மீதே எனக்கு அருவருப்பு ஏற்பட்டது. நான் என்னவாக இருந்தேன், என்னவாகிவிட்டேன். வாழ்க்கை இப்படி போய்க் கொண்டிருந்தது. என் மாமனார் என் பழக்கத்தை கண்டுபிடித்து விட்டார் போல. அதனால் அவர் என்னிடம் அதிகமாக பேசவில்லை. ஆனால் சமைக்கும் பழக்கம் அப்படியே தொடர்ந்தது. உண்மை என்னவென்றால், என் மாமனார் சமையலில் மிகவும் ருசியாக சமைப்பார். அவர் சமைத்த உணவை ஒருமுறை சாப்பிட்டவர் அவருடைய சமையலுக்கு அடிமையாகி விடுவார். ஆனால் இப்போது எனக்கு அவர் சமையலை பார்த்தாலே அருவருப்பாக இருந்தது. ஆனால் உயிர் வாழ சாப்பிட வேண்டியிருந்தது. 3 பேர் உள்ள வீட்டில் எனக்காக தனியாக சமைக்கவும் முடியவில்லை. ஆனால் மனிதன் மிகவும் துயரப்படும்போது அவன் நினைத்து பார்க்காத வழியில் இறைவன் ஒரு வழியை காட்டுவார் என்று சொல்வார்கள். எனக்கும் அப்படித்தான் நடந்தது. ஒரு நாள் நான் கடைக்கு சென்றிருந்த போது என் கல்லூரியில் என்னுடன் படித்த ஒரு பழைய தோழியை சந்தித்தேன். அவளுடைய கணவரின் இடமாற்றம் காரணமாக அவள் வேறு நகர